நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி வந்து ஆட்டுக்காலை வச்சு ஒரு பிரியாணியை செய்ய போகிறோம். நம்ம ஆட்டுக்காலை வச்சு பாயா செஞ்சுருப்போம், சூப் செஞ்சுருக்கிறோம், வேறு வேறு மாதிரிலாம் செஞ்சுருக்கிறோம். இந்த பிரியாணியை செய்ய தூண்டுகோலாக இருந்தவர் திரு பாலாஜி. அவருக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்கிறோம். திரு பாலாஜி சார்பாக ஆட்டுக்கால் பிரியாணி எல்லாரும் செஞ்சு சாப்பிடுவோம் வாங்க. இன்றைக்கி ஆட்டுக்காலை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஆட்டுக்கால் வாங்கி ஏற்கனவே சுத்தமாக தான் கழுவி கொடுத்துருந்தாங்கனால அதில் கெமிக்கல் இருக்குன்னு சொன்னதுனால அதை கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு லேசாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் இதை வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி செய்கிறத வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் உள்ள லிங்க் வேணால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்கலாம் எப்படி இதை வந்து அவிச்சு இந்த மாதிரி வெந்நில போட்டு எடுக்கிறதுங்கிறத. ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சுருக்கோம், குழம்பு வச்சுருக்கோம். இன்னைக்கு தான் பிரியாணி கேள்விப்படுறோம், செய்யுங்க பார்ப்போம். நல்லாயிருக்கும், தெரியும், வித்தியாசமாக இருக்கும். இதோட வாசமும் நல்லாயிருக்கும். பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு செஞ்சு கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நீனே சொல்லி எப்படி இருக்குதுன்ட்டு. இங்கே வந்து இப்படி கழுவி கொடுத்துட்றாங்க. ஊரில் உள்ளது வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் அதோட வாசம் வந்து தனியாக இருக்கும். ஏன்னா அவங்க நெருப்பில் வாட்டி இல்லாட்டி சில பேர் வெந்நியில் போட்டும் எடுக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுல்ல, அதனால தான் வெந்நி அவிச்சதில் பச்சை தண்ணி ஊற்றி செஞ்சால் அவ்வளவு எப்படி இருக்குன்னு தெரியல. வீட்டு மேலே ரெனோவேஷன் பண்ணுறாங்க, அது டொக்கு டொக்கு டொக்குன்னு சத்தம் வந்துட்டு தான் இருக்கும். நான் ஒரு மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10 விசில் வச்சுட்டு 2 விசில் வந்து மெதுவான ஸ்டீமில் வச்சு 2 விசில் நல்லா குழஞ்சிரும். அது அந்த மாதிரி செஞ்சோம்னா. காலை வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். சரி, இதை அடுப்பில் வச்சிடறேன் நம்ம. அதுக்கப்புறம் மற்ற ஜாமான்லாம் பார்ப்போமே. பிரியாணி செய்கிறதுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் கழுவி அதை வந்து ஊற வைக்கணும். நாங்கள் வந்து அரிசி அரை வைக்காது அவிச்சி போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். தண்ணியை கொதிக்க வச்சு இதை கொஞ்சம் அவிச்சிட்டு இதெல்லாம் அரிக்கரண்டி வச்சு எடுத்துட்டு அப்புறம் அந்த தண்ணியில் தான் சாதத்தை ஒரு அரை வைக்காடு வேக வச்சு எடுத்து செய்வோம். 1 டீஸ்பூனு சோம்பு வச்சுருக்கேன், 5 அனாசிப்பூ, 4 பட்டைத்துண்டு வச்சுருக்கேன், ஒரு 10 கிராம்பு வச்சுருக்கேன், 7 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கேட்க நல்லா இருக்குது. 4 வெங்காயம் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி சொல்லு. 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகா, 2 லேசாக கீரி வச்சுருக்கேன். இந்த பிரியாணி மசாலா வந்து 3 மேஜை கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதிலே வந்து இதெல்லாம் அப்படியே போட்டிருக்குறாங்க, அந்த மசாலாவிலே இருக்குது. இதெல்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது இது வந்து இந்த காஞ்ச எலுமிச்சங்காய் வச்சுருப்பாங்க, எல்லாம் கருப்பாக இருக்கும் தெரியுமா, சில சமையல் சில பிரியாணிக்கு போடுவோம், அதெல்லாம் அதிலே இருந்துச்சு. இது 3 மேஜை கரண்டி, அது போக இது தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வச்சுருக்கேன், 2 கருப்பு ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், 3/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப் பாதாம் முந்திரி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், 3 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், நெய் 1/2 மேஜை கரண்டி போட போகிறேன். மற்றதை வந்து சமைக்கும் போது பார்க்கலாம், ஏன்னா இன்னும் மற்ற ஜாமெல்லாம் நிறையா போட வேண்டியிருக்கு. மல்லி, புதினா, எலுமிச்சை சாறு, உப்பு, எண்ணெய், இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். இங்கே எந்த பொருளும் வீட்டு வாசலில் விற்க மாட்டாங்க. நான் அவசர தேவைக்கு 2-3 தொட்டியில் புதினா குச்சியை நட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரியாணிக்கு இதில் இருந்தால் வெட்டி எடுத்துக்கிறேன். நம்ம தொழில் ஆரம்பிப்போம் இல்லையா. 1 மேஜை கரண்டி பொடி துவாரமாக இருக்க போய் ரொம்ப நேரம் ஆகும் வர்றதுக்கு. 1 மேஜை கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். கூட தான் இருக்குது. 1/2 மேஜை கரண்டி கிட்ட இது போடுறேன். சொல்லி என்னதுன்னு. நெய். எப்படி எடுக்கிறது, இப்படி தான் எடுக்கணும். சூடாகனா அது வெளியாயிரும். வெளியாயிட்டு கருப்பு ஏலக்காய் போடுறேன். 1 டீஸ்பூன் வந்து சோம்பு போடுறேன். இதை நான் சொல்லலை. பொரிஞ்சிருச்சா. வெங்காயம் போடுறேன். நல்லா செவந்து வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுத்துருங்க. ஒரு கையளவு புதினா போட்டதை படம் எடுக்காமல் விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், அதில் செவந்து வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்ச அந்த சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். அரிசியை போட்டு வேக வைக்கிறதுக்கு. நல்லா வெந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சுலாம். நல்லா வதங்கிருக்கு, நல்லா அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. வெங்காயம் வேக வேக நல்லா இருக்குது வாசம் வந்து. இப்போ வந்து நான் வந்து இஞ்சி பூண்டும் அந்த கரம் மசாலாவும் போட போகிறேன்.
கரம் மசாலா. அந்த வெங்காயத்தோட வாசத்தை வந்து இது வந்து மாற்றிருச்சு. பிஞ்சு பிஞ்சு போட்டாக்கல. இப்போ வந்து எடுத்து வச்ச மசாலா, பிரியாணி மசாலாவும் மஞ்சத்தூள் போட்டேன். தக்காளி இதையும் போட்டேன். பிரியாணி அது ஆட்டுக்காலே சாப்பிட்டு பார்க்க ஆர்வமாக இருக்கும். எனக்கும் வேணும். கொஞ்சம் பொறுங்க, தக்காளியை போட்டுறேன். தக்காளி நல்லா குழையணும். குழைஞ்ச பிறகு கூட பார்க்கலாம். கொஞ்சம் பாதி வெந்திருக்கு. இங்கே ஆட்டுக்கால் எப்படி இருக்குது பார்ப்போமா? பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்திருக்குது. அப்படி தொட்டாலே பாரு தெரியுதா? அவ்வளோ சாஃப்ட் ஆயிட்டு, அவ்வளோ நல்லா வெந்துருச்சு. அதனால் ஹைட் எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ஒவ்வொரு சமயம் ஒவ்வொன்றும் சேர்க்கும் போதும் அந்த வாசம் வந்து வேறு வேறு மாதிரி நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்லா வேகட்டுமா தக்காளிலாம். பாதாம் முந்திரியை அரைச்ச பேஸ்ட் போடுறேன். தயிர், இந்த கால் நல்லா வெந்துருச்சு. அதனால தான் இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தாமதமாக போட போகிறேன். கொஞ்சமாக ஒரு மேஜைக்கண்டி கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏற்கனவே அந்த மசாலாவில் வந்து எலுமிச்சை சாறு இருந்துச்சு. ஒரு டீஸ்பூன் மட்டும் எலுமிச்சை சாறு ஊற்ற போகிறேன். மசாலாவில் எப்படி தான் எலுமிச்சை சாரெலாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் புதுசாக மசாலா எதுவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேஸாக வாயில் வச்சு பார்ப்பேன். அதுலேயே உப்பும் நிறைய இருந்துச்சு. உப்பு இருந்துச்சு, புளிப்பு இருந்துச்சு, காரமும் நல்லா இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் மிளகா மட்டும்தான் வெட்டி போட்டேன், வேறு காரத்துக்கு ஒன்றும் போடலை. தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டு எடுக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துடுறேன். பட்டை கிராம்பு அதெல்லாம் இல்லாட்டி பல்லில் கட்டி போடுவோம்ல. சாதத்தை கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஊற வச்ச அரிசியையும் போட்டுக்கிறேன். இந்த பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சாதத்தை வடித்து போடுறதுனால தண்ணி அளவு தண்ணி வந்து கிடையாது. அந்த கிரேவி மாதிரி செய்கிறோம்ல அதிலே தான் போட்டு செய்யணும். கொஞ்சம் ஒரு கொதி வந்ததோட நம்ம எடுத்துருவோம். ஆனால் ரொம்ப வேகக்கூடாது. எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு அரை மேஜை கரண்டியோட கம்மியாக தான் இருக்கும். ஒரு கொத்து மல்லிக்கீரை போட்டுக்கிறேன். கொதி வரப்போகுது. பார்க்க கலர் அழகாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கூட போதும் உங்களுக்கு. சோறு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நீட்டமாக நல்லா அழகாக இருக்குல்ல. இந்த சமயத்தில் வடிச்சிடணும். வெந்த கால் ரொம்ப வெந்துருச்சு, அதனால தான் கொஞ்சம் தாமதமாக போகும். நீ ஆட்டுக்கால் போடவும் சீக்கிரம் சாப்பிடணும் ஆர்வமாக இருக்குது. போரு உனக்கு இல்லாமலா? நிச்சயமா உனக்கு தான் முதல் பிளேட். உனக்கு தான். ஆட்டுக்கால் நாங்கள் செஞ்சது இல்லையா? ஆட்டுக்கால் செஞ்சது இல்லையா? பிரியாணி செஞ்சது இல்லையா? ஆட்டுக்கால் பிரியாணி செஞ்சது இல்லை. என்ன இறைச்சியாக இருக்காது, கொஞ்சம் எலும்பாக இருக்கும். ஆனால் வாசமும் ருசியும் நல்லா இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இப்போ நீங்கள் அதை போட்டு கிண்டவும் வாசமும் நல்லா தூக்குது. கொஞ்சம் உப்பு பத்தலை. இந்த சமயத்தில் உப்பு புளிப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போடுறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஊற்றணும். எலுமிச்சை சாறு கொஞ்சம் பத்தலை. ஏன்னா மசாலாவில் எலுமிச்சை புளிப்பு தெரிஞ்சிச்சு. அதனால தான் திருப்பியும் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் ஆச்சு. இதோட நல்லா இருக்குல்ல? கலரு, நிறமும் நல்லா இருக்கு, வாசமும்.
இப்படி அதை இறச்சி எடுத்து சாப்பிடணும் போல இல்லை? கிட்டத்தட்ட பாதி நேரம் சீக்கிரம் சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் கொதி வந்துக்கிட்டும் நம்ம அரிசியை போட்டுருவோம். இது சாதம் வடித்தது. தயாராகிட்டு அது சாதத்தை வடித்து போடுறதுனால நான் தண்ணி வெல்லாம் வைக்கலை, அந்த கிரேவியில் தான் போடுறேன். இந்த சாதத்தை வந்து நம்ம சமப்படுத்திட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதில் நெய் கூட போட்டுக்கலாம். நல்லா உறுதியாக இருக்குல்ல சாதம். இது வந்து 1 கப் அளவு இருக்கும். காஞ்ச திராட்சையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்த முந்திரியும் அதை போட்டு விட்றேன். இது போடணும்னு அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இனிப்பு கலந்து. கொஞ்சம் மல்லி புதினா. இதில் பொரிச்ச வெங்காயம் கூட போடலாம். 15 நிமிஷம் இப்போ அது மெதுவான தீயில தம்மில் கிடக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். ஸோ தயாராகிட்டு நான் கிண்டி விடலை, அடுப்பு அடைக்க போகிறேன். இன்னொரு 10 நிமிஷம் அது வந்து தம்மில் இருக்கணும். நான் கிண்டவே இல்லை, சாதம் போட்டு அது அப்படியே தான் இருக்குது. தயாராகிடுச்சு. சீக்கிரம் தட்டில் எடுத்துருங்க. இப்போ தான் சாதத்தை கிண்டி விட்றேன். நல்லா இருக்குல்ல? பொலன்ட்டு நீங்கள் கிண்டும் போதே ஆசையாக இருக்கும் ஆட்டுக்கால் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணுன்னு. எடுத்து வந்துடுறேண்ணே. ஸோ அரிசி நல்லா பொலன்னு இருக்கு, தெரியுதா? தெரியுது. வாசம் அப்படியே அழகாக இருக்குது. பிரியாணி இது ஒரு தனி வாசம். என்ன கூட சாப்பிட பசிக்கிற மாதிரி இருக்குது. அடிபிடிக்காமல் நல்லா வந்திருக்குது. கொஞ்சம் காய்கறியெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. செஞ்சுட்டு போட்டு சாப்பிடுவோமா? கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோமா? சரி. கொஞ்ச நேரம் மூடி வச்சுறேன். அழகாக இருக்கு, எடுத்து சாப்பிட ஆசையாக இருக்கு. நம்ம ஸ்டைலில் ஆட்டுக்கால் பிரியாணி தயாராகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நான் சாப்பிட்றதுக்கு பிரியாணி எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி பச்சடி வச்சுக்கிறேன். கீரை பொரியல் செஞ்சதை வச்சுக்கிறேன். ஆப்பிள் தயிர் பச்சடி வச்சுக்கிறேன். இப்போ பிரியாணியை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அந்த ஆட்டுக்கால் ஜூஸில் சாதம் வெந்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால எனக்கு குழம்பே தேவையில்லை, அதனால் நான் அப்படியே சாப்பிட்டு முடிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.